வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இதுதான் துணை இயக்குனருடைய மகன் செய்கின்ற செயலா இணையதளத்தில் வச்சு செய்யும் நெட்டிசன்கள். அப்படி என்ன நம்ம முதலமைச்சர் அவர்கள் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிவிட்டு இதுதான் துணை இயக்குனருடைய மகன் செய்கின்ற செயலான்னு கேட்கிறாங்களே, அப்படி என்ன செயல் செஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்க சந்தேகப்படுவீங்க. அதை பற்றி விரிவாகவே பேசலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு பத்திரிகையாளர் விஜய் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லி இருக்கின்றார். அதை நீங்க கேட்டு வாங்க. அதுல இருந்தே நாம விரிவாக பேசலாம். இப்ப நீங்க ஃபுல் சூட் அணிந்த முதல்வர் ஃபர்ஸ்ட் டைமா ஃபுல் சூட் அணிந்து நம்ம யாரையும் பார்த்தது இல்லைங்க. அதே உங்களுக்கு புதுசா இருக்குல்ல சார்? ஆமா, இப்ப பிரதமரே வந்துங்க அவர் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தானே வராரு. முதல்ல பதவி ஏற்கும்போது எல்லாரும் எடுத்தாங்க வருவாங்க. ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் வரணும். இன்னும் சொல்ல போனா ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் நான் சூட் போட்டு வரேன் அப்படின்னா ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து ஆஃப் டிரைவர் போட்டு கூட வரலாம். ஜஃபீர் அண்ட் ஷாஹப்னு ஒரு டெய்லர் தாங்க அந்த சூட் தச்சு கொடுத்துருக்காரு. ஓ ஆமா, ஷஃபீர் அண்ட் ஷாதப் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால செய்தி பண்ணிருக்காங்க. அதை அவர் என்ன சொல்றாருன்னா, பீஸ்ட் படத்துல போட்ட சூட் மாடல்ல வேணும்னு சொல்லி விஜய் சொல்லி 2 நாள் ஒரு டெய்லர் பெர்சனலா உட்காந்து தச்சு கொடுத்தாங்க. இது ஸ்பெஷலி மேடு ஃபுல் பிளாக் வித் விரிங்கிள் ஃப்ரீ கிறிஸ்ப் ஒயிட். இதான் அதோட கிளாசிபிகேஷனா. 2 நாள் வந்து தச்சிருக்கிறோம். அது ₹1,00,000 பெரும் போல இருக்கு. இன்னைக்கு அதே ட்ரெஸ் தான் அப்படின்னா நேத்து போட்டது இன்னைக்கு போட முடியாது. இன்னைக்கு அப்ப வேறவா இருக்கணும். இல்ல, நேத்து பேசும்போது ஒரு பசி வறுமை இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சார். இது எல்லாத்துக்கும் தெரியுங்க. இப்ப நாங்களாம் என்ன பெரிய சர்ப்ளஸ் யுகத்துல இருந்தா வந்தோம். இவரோட எங்களுக்கு பசி தெரியும். அப்ப அவர் சொல்ற வாதமே சரியில்லை. தமிழக அரசியல் களத்துல நிறைய பேர் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு முதலமைச்சரா இருந்தவர்களை பார்த்திருக்கிறோம். நிறைய பேர் வேட்டு சட்டை தான் கட்டியிருப்பாங்க. ஆனா நம்ம புதிய முதலமைச்சர் கோட்டு ஷூட்டு போட்டிருக்கார். மாற்றம்னு சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து விக்கி வச்சதுனால ஒரு பெரிய மாற்றம்டா விடியல் ஆட்சின்னு சொன்னாங்க. விக்கி வச்சது மட்டும்தான் விடியல் போல இருக்குது. மக்களுக்கு எந்த ஒரு விடியலும் பிறக்கல அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இரண்டுக்கும் மாற்று நான் தான் அப்படின்னாரு. என்ன மாற்றுடா என்று பார்க்கும்பொழுது இப்போ கோட்டு சூட்டை தவிர வேற எந்த மாற்றும் அவரிடத்துல நம்ம பார்க்க முடியல. நான் வந்து வறுமையை தெரிந்தவன், நான் வந்து ஏழை துணை இயக்குனருடைய மகனாக இருந்தேன், எனக்கு பசி பற்றி தெரியும் அப்படின்லாம் சொன்னாரு. எம்ஜிஆர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏழையாக இருந்து உயர்ந்தார். ஆனா அவர் பந்தாவா நடந்து கொள்ள மாட்டாரு. ஆனா மற்றவங்களுக்கு பந்தாவா பந்தி வைப்பார். நிறைய உணவு சமைச்சு விதவிதமா மற்றவங்களுக்கு கொடுப்பார். தான் பட்ட பசி மற்றவங்க யாரும் உணரவே கூடாது பசின்னு அப்படின்றதுக்காக உணவிட்டார். ஆனா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பந்தாவா ட்ரெஸ் போடுறாரு. ஒரு ட்ரெஸ் ₹1,50,000. ஒரு வாரத்துக்கு தேவையான 7 ட்ரெஸ்களை எடுத்திருப்பாரு. அப்படின்னா உடைக்கு மட்டுமே வந்து எத்தனை ₹1,00,000 செலவழிக்கிறார் என்று பாருங்க. ஏம்பா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிகர்பா, மேக்கப் இல்லாம இருக்க முடியுமா? ஒப்பனை தானே அவருக்கு மிக மிக முக்கியம். அதனால உயர்தர ஆடை அணிந்தார் என்றால் அவரையா நீ குறை சொல்ற அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். நான் பசியை உணர்ந்தவன், நான் ஏழை அப்படின்னு சொல்றவங்க பதவி வந்த பிறகு இன்னும் எளிமையாக வாழ்வார்கள். ஆனா இவர் எளிய வாழ்க்கைய வாழ்ந்த மாதிரி தெரியல. ஒரு நடிகனா இருந்தா அடுத்தடுத்த படத்துக்கு தன்னை அழைக்க வேண்டும் என்பதற்காக ஒப்பனைகள் செய்து கொள்ளலாம், மேக்கப் கூட போட்டுக்கலாம், டிப் டாப்பா இருக்கலாம். ஆனால் மக்கள் பிரதிநிதியாக வந்த பிறகு சேத்தலையும் இறங்கணும், சோத்தலையும் அடி வாங்கணும். ஸோ அப்பேற்பட்ட பதவிக்கு வந்திருக்கின்ற மனுஷன் எப்பேற்பட்ட உடையை போட்டிருக்கின்றார். உண்மையாகவே ஒரு பசி உணர்ந்தவரா இருப்பாரா என்ற கேள்வி பத்திரிகையாளர்களுக்கே தெரியுது. அதனால இந்த சினிமா வசனம் மாதிரி பேசிவிட்டு அம்பானி மாதிரி அதானி மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. பேச்சுக்கும் நடந்து கொள்கின்ற செயல்முறைக்கும் கொஞ்சமும் ஒட்டவே இல்லையாப்பா. இது உண்மையாகவே வந்து துணை இயக்குனருடைய மகன் செய்கின்ற செயலா? தமிழ்நாட்டில் இன்னைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்கெல்லாம் போய் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அதனால மக்களை கவர வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும்? இந்த மாதிரி விமர்சனங்கள் தான் எழும். ரெண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற போதும் பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுதும் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னு பார்க்கும்போது, வெற்றி பெற்ற உடனே தமிழகம் முழுவதும் வருவேன், ஒவ்வொருத்தரையா சந்திப்பேன், ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நான் நன்றி சொல்லுவேன், உங்க ஊருக்கெல்லாம் வருவேன், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கின்ற அரசாங்கமானது எஸ்ஓபியை போட்டு நம்மளை தடுக்குது, வெளியவே வரக்கூடாது என்று நமக்கு தடை போடுறாங்க. அதனால
வெற்றி பெற்ற உடனே, பதவி ஏற்ற உடனே உங்களை தான் பார்க்க வருவேன். ஏன்னா இந்த விஜய் உங்க வீட்டு தம்பி, உங்க வீட்டு அண்ணன், உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு மாமா. அதனால உங்களை பார்க்கறதுக்கு உறவுக்காரனாக நான் வருவேன், ஒவ்வொரு ஊருக்கும் வருவேன் அப்படின்னாரு. ஆனா கடைசியில விஜய் அவர்கள் ஓட்டு போட்ட, அதிகாரம் கொடுத்த மக்களை போய் பார்க்கல. யார போய் பார்த்தாரு? நான் அதிமுக திமுகவுக்கு மாற்று நான் தான். தீய சக்தியா இருக்கலாம், மற்றும் பலரா இருக்கலாம், ஊழல் சக்தியா இருக்கலாம், ஒருபோதும் அவங்க கிட்ட நட்பு இருக்கவே இருக்காது அப்படின்னாரு. ஆனா பதவி ஏற்ற உடனே போய் யாரு தீய சக்தின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தினாரோ விஜய், அவரை தான் போய் சந்திச்சார். இரண்டாவது, ஊழல் சக்தி என்று அடையாளப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களுடைய அலுவலகம் போய் தான் அவங்களுக்கு பொன்னாடை போர்த்து பூச்செண்டு கொடுத்து, சாமி என்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு தரீங்களா, பேட்டி கொடுத்துருந்தீங்களே அப்படின்னு வந்து இழிச்சுக்கிட்டு நின்னார். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. உண்மையாகவே ஏழையா இருந்தா நம்ம தமிழ்நாட்டு மக்களை போய் சந்திச்சிருப்பார். குடிமக்கள் தான் தெய்வம். ஜனநாயகத்துல மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் மிக்கவர்கள். சோ அதனால அந்த மக்களை போய் சந்தித்து உங்கள ஒருத்தன் என்று நிரூபித்திருப்பார். ஆனா முழுக்க முழுக்க பணக்காரர்களையும் முழுக்க முழுக்க அரசியல் தலைவர்களையும் போய் சந்திப்பதனால நான் யாருக்கும் மாற்று கிடையாது. நான் ஊழல் சக்தியும் போய் சந்திக்கிறேன், தீய சக்தியும் போய் சந்திக்கிறேன்னா அப்ப நான் யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் யாருக்காக ஆட்சிக்கு வந்திருக்கிறேன்? மக்களுக்காகவா? அப்படி மக்களுக்காக வரதா இருந்தா நான் கொடுத்த வாக்குறுதியை ஒன்னாவது நான் நிறைவேற்றிருக்கணுமே. எதையுமே நிறைவேற்றவில்லையே. சோ ஒரே ஒரு வாக்குறுதிக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. என்ன வாக்குறுதி? 200 யூனிட் ஃப்ரீ. மாசம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு போர்ஜரியா கையெழுத்து போட்டிருக்காரு. திமுகவுக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு? அதனால ஏழை மகன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் விஜய். எம்ஜிஆர் மாதிரி பசியை உணர்ந்தவரும் அல்ல, இவர் ஏழையும் இல்ல. இணையதளத்துல நம்ம முதலமைச்சர் அவர்கள் $1000 மதிப்பு கொண்ட கேமராவை கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு சின்ன வயசுலேயே வந்து போட்டோ எடுக்க குளங்குளமா திரிஞ்சிருக்கிறாரு, ஊர் ஊரா போயிருக்கிறாரு, எங்க குழு மணாலிலாம் போயிருக்கிறாரு, நியூசிலாந்துலாம் போயிருக்காரு. இவர் தானா ஏழை துணை இயக்குனருடைய மகன். அதனால வாய் வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 1000 பேரை கவரலாம். இவர் சொல்ற பொய் வச்சு 100,000 பேருக்கு சோறு ஊட்டலாம். ஆனா கடைசி வரைக்கும் அவர் பேசுறதுக்கும் அவர் நடந்து கொள்வதற்கும் சம்பந்தமே இல்லை. அதனால தான் மக்கள் என்ன சொன்னாலும் இன்றைய காலகட்டத்தில் நம்புறாங்க என்ற ஒரே காரணத்தினால நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அச்சு உர்றாரு. இது ஏழை துணை இயக்குனர் செய்கின்ற செயலே கிடையாது. சரி, மூன்றாவதாக ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளம் முழுவதும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுவதும் எழுந்தது நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம விஜய் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அவருக்கு 108 எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளை அவர் நம்பவே இல்லை. ஆனாலும் அதிமுக கிட்ட இருந்து ஒரு பிரிவினராவது வந்து நமக்கு ஆதரவளிக்க மாட்டாங்களா அப்படின்னு காத்திருந்தார். அதனால லீமா ரோஸ் மூலமாக ஆதவாஜினா வழியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் ஆதரவு தருகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் போய் சேர்ந்திருப்பதாக சமூக வலைதளத்துல செய்திகள் பரவுகிறது. இதுதானா ஏழை துணை இயக்குனர் மகன் செய்கின்ற செயல்? மாரிதாஸ் அவர்களே சொல்றாரு, டேய் அதிமுகவுல பெரும் தப்பு பண்ணிட்டீங்கடா. லீமா ரோஸுக்கு நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க பாருங்க, அப்பவே கட்சி க்ளோஸ் ஆயிடுச்சுடா. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா மறுப்புள்ள கட்டி இருந்து அதிமுக வந்து யாரெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போய் சேர்ற மாதிரி 300 கோடி ரூபாயை கொண்டாந்து கையில கொடுத்துச்சியா. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்துகின்றார். இதுதான் ஏழை துணை இயக்குனர் மகன் செய்கின்ற செயலா? ஏழையா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்களுக்கு 300 கோடி ரூபாய் கொடுக்கின்ற அளவுக்கு எங்கிருந்து பணம் வந்திருக்கும்? இப்படி எம்எல்ஏக்களை விலை பேசி விலைக்கு வாங்கி அப்புறம் அந்த ஆட்சியை நீ நடத்தும் போது எந்த அளவுக்கு தூய ஆட்சியை தருவேன்? தீய சக்தின்னு சொன்னையே, ஊழல் சக்தின்னு சொன்னையே அதிமுக திமுக என்று, அவங்களை விட நீ மிஞ்சிட்டியே. ஆட்சியை தக்க வைப்பதற்கே நீ விலை பேசுகின்றாய் என்றால் அப்புறம் எப்படி நீ தூய ஆட்சி தருவ? இதை நான் சொல்லல, RS பாரதி அவர்களே சொல்லியிருக்கின்றார். அதிமுக திமுக வேண்டாம் என்று சொன்ன, அவர்களுக்கு மாற்றாக நான் வந்தேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அதிமுக உடைச்சி அதுல இருந்து சில பேரை கொண்டு போய் எனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நீ சொல்றேன்னா
நீ யாருடா? நீ ஆர்எஸ் பாரதி கேட்கிறார், நீ தூய சக்தியா? அதனால நீ சொல்றத மக்கள் எல்லாரும் நம்பலாம், ஆனால் இந்த மண்ணுல இல்லாத ஒரு வழக்கத்தை நீ தான் உருவாக்கி இருக்கிற. ஏன்னா 1967 இருந்து 2026 வரைக்கும் எத்தனையோ மைனாரிட்டி கவர்மெண்ட்டுகள்லாம் இருந்திருக்குது. அப்ப கூட குதிரை பேரங்கள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. முதன்முறையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை விலை பேசிருக்கீங்க பாருங்க, குதிரை பேரம் நிகழ்ந்திருக்கு பாருங்க. நீ தூய ஆட்சி தர போறியா? விஜய், நீ வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அரசியல் களம் மாறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நீ ஆட்சி நடத்துவதற்கே ஆட்களை விலைக்கு வாங்கி ஒரு புதிய ஊழலையே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். நீதான் மாற்றா? நீதான் ஏழை துணை இயக்குனருடைய மகனா? ஊரே சிரிக்குது, ஊரே விமர்சனம் வைக்குது. ஒரு நன்றி கூட இது நாள் வரைக்கும் விஜய் மக்களுக்கு செய்தியாளர்கள் சந்தித்து அவர் வாயால சொல்லல. வெற்றி பெற்ற உடனே அறிக்கை விட்டார். இந்த அறிக்கை மட்டும் போதுமா? உனக்காக இரவும் பகலும் உழைத்திருக்கிறாங்க கட்சிக்காரங்க. வேட்பாளர் யார் என்று தெரியாம விசிலுக்கு ஓட்டு போட்ட பொதுமக்கள் தான் அதிகம். இப்படி விஜய் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு ஒரு மீடியாவை சந்தித்து என் மீது பேரன்பு கொண்டு மாற்றம் தருவேன் என்று நம்பிக்கை கொண்டு எனக்கு ஓட்டு போட்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நன்றி. எங்க ஆளுங்க அத்தனை பேரும் உங்க பிரச்சனையை தீர்ப்பாங்க, கண்டிப்பா உங்களுடனே இருப்பாங்க, உங்க அருகாமையில் இருப்பாங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் அலுவலகங்கள் திறப்பாங்க. அதனால ஓட்டு போட்ட அத்தனை மக்களும் எங்க மீது நம்பிக்கை வைங்க, ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி அப்படின்னு எங்க செய்தியாளர் சந்தித்து சொல்லியிருக்கின்றாரா? பிரச்சாரமும் ஒழுங்கா செய்யவே இல்லை. ரெண்டாவது, வேட்பாளர் சரியா அறிமுகப்படுத்தல, வாக்குறுதி கண்ணா பின்னான்னு கொடுத்துட்டாரு, எப்படி நிறைவேற்ற போறான்னு தெரியல. பழைய அரசாங்கத்தை பதவியேற்ற உடனே குறை சொல்லி தீர்த்துட்டாரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பத்திரிகையாளர் சந்தித்து ஒரு அரை மணி நேரம் பேசவும் இல்லை. மொத்தத்துல ஓட்டு போட்டவனையும் முட்டாளாக்கி, ரெண்டாவது கட்சிக்காரனையும் முட்டாளாக்கி, கடந்த கால ஆட்சியாளருக்கு மாற்றா இருப்பேன்னு சொல்லி கடந்த கால ஆட்சியாளர்களையும் முட்டாளாக்கி, இன்னைக்கு நான் ஏழை துணை இயக்குனருடைய மகன், பசி அறிந்தவன், சூப்பரா ஆட்சி செய்வேன்னு சொல்லிவிட்டு பண்றதெல்லாம் முளமாரித்தனமா இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் விமர்சனம் வைக்கின்றார்கள். ஸோ மொத்தத்துல என்னை பொறுத்த வரைக்கும் பதவியேற்ற 4வது நாள்லயே ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நபராக இந்த அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றார்னா அது விஜயை தாண்டி வேற யாரும் இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிடலாம். 4 நாள்ல இப்படி சாயம் வலுத்து போச்சுன்னா இன்னும் போக போக ஏன்பா திமுக காரன் பரப்புறது அத்தனையும் உண்மை நினைச்சிட்டு நீ பேசுறப்பா, இன்ஸ்டாகிராம போய் பாருப்பா. தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க விஜயனுடைய பெருமைகளும் அருமைகளும் அப்படியே எப்படியா போட்டு தீர்த்திருக்காங்க. நம்ம மோடி கூட தான் பாத்தீங்கன்னா டிப்டாப்பா உடை போடுறாரு, காஸ்ட்லியான உடை போடுறாரு. அவர்லாம் கேட்டியா நீ அப்படின்லாம் நீங்க முட்டு கொடுக்கலாம். நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் எப்போதோ ஒரு முறை தான் காஸ்ட்லியான உடை போடுவார். முக்கியமான மீட்டிங்க மோடி அவர்கள் கலந்துக்கிறாருன்னா அந்த மீட்டிங்காக மட்டுமே ஸ்பெஷலா உடை அணிவார். மற்ற நேரங்கள்ல காஸ்ட்லியான உடை அணிய மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த உடையை ஏலம் விட்டு அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை பல ஏழை குழந்தைகளுக்கும் கல்விக்கும் உணவுக்கும் கொடுத்துருவார். பிரதமர் போட்ட உடை, அதுவும் காஸ்ட்லியான உடை, எவ்வளவு வேலைக்கு போகும். ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்குது. ஆனா நம்ம விஜய் அவர்கள் போடுகின்ற உடை என்ன இன்வெஸ்ட்மெண்டா மாறுது? மொத்தத்துல நடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அந்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனா அது கோட்டு சூட்டா போட்டு தீக்கிறாரு. ஆட்சிக்கு வரணுமே என்பதனால திடீர்னு மாணவர்கள் மீது பாசம், எல்லாரையும் கூப்பிட்டாரு, எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாரு, முதல் 3 இடங்கள் பெற்றவர்களுக்கு. ஆனா இந்த வருஷம் வெற்றி பெற்றிருக்கின்றார்களே, அந்த மாதிரி கொடுப்பாரா? அதுக்கு என்ன அவசியம் ஏற்படாதில்லை. ஏன்னா அன்னைக்கு ஏழை மாணவர்களா தெரிஞ்சாங்க, மாணவர்கள் தான் இந்தியாவுடைய எதிர்காலம் என்று தெரிஞ்சது. அப்ப என்ன பண்ணார் விஜய்? எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாரு. ஆனா இப்ப கொடுப்பாரா? இல்ல அந்த மாணவர்களை பற்றிய சிந்தனை இருக்குமா? இந்த விஜயை பற்றி ஏகப்பட்ட பிம்பங்கள் உலாவுறது. நீதிமன்றமானது கோயில் அருகே, பள்ளி அருகே, பொது இடங்களுக்கு அருகே, சாலை அருகே இருக்கக்கூடிய டாஸ்மார்க் எல்லாம் மூடணும் அப்படின்னு டிசம்பர் மாசம் உத்தரவு போட்டது 2025. திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தல. இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்தியிருக்குது. உடனடியாக நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 750க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். பா, குடிநோயாளிகளை திருத்த போறாரு, தமிழ்நாட்டில் மதுவே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க போறாரு அப்படின்னு அச்சு விட்டு இருக்காங்க. ஆனால் நீதிமன்ற உத்தரவைத்தான் இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துது.
இவங்களுக்கு மதுக்கடையை மூடணும், அது மூலம் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணமெல்லாம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த 750 கடையை மூட சொன்ன உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில இன்னும் ஒரு 1000 கடையை சேர்த்து முடிந்தாங்கன்னா பாராட்டி இருக்கலாம். அதனால நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளவாசிகளும் சரி, அவங்களுடைய ரசிகர்களும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கருத்துக்களை பரப்பக்கூடிய சமூக வலைதளவாசிகளா இருக்கிறாங்க. அதனால உண்மைக்கு புறம்பான தகவல் போகுது. ஆனா உண்மையை ஆராய்கின்ற போதுதான் பேச்சுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. விஜய் அவர்கள்லாம் ஏழை துணை இயக்குனருடைய மகன்பா, ஆட்சி கட்டுக்கு வந்துருக்காருப்பா, ஏழைகளையும் அரியணை ஏற்ற முடியும்பா இந்த ஜனநாயகத்துல, அதுக்கு ஒரே உதாரணம் விஜய் தான்பா அப்படிலாம் சொல்லி கூடாதீங்க. என்ன அவர் போட்டிருக்கின்ற போட்டு ஷூட்டு பற்றிய பெரிய விமர்சனங்கள்லாம் வருது. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.